ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், இவங்க தான் எங்கள் அம்மா. இப்போ தான் தூங்கி ஏஞ்சாங்க. அவங்க கண்ணெல்லாம் எப்படி வீங்கிருக்கு பாருங்கள். சரியான கோபக்காரங்க. அவங்க வந்து விருச்சிக ராசி, நான் வந்து மேஷ ராசி. எனக்கு வந்து அவங்க வந்து பகை ராசி. அதனால் வந்து அவங்களுக்கு என்னை வந்து சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. பட் வேறு வழி இல்லை. என்ன சொல்லுவாங்களே, 2 எலி ஒரு பொந்தில் இருக்குது, 2 எலிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஆனால் வாழ்ந்து தான் ஆகணும் அந்த குகையில். ஆனால் ஒன்று, இந்த எலியை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த எலி வந்து எதிரில் நிற்கிற எலி வந்து என்ன சண்டை வந்தாலும் உடனே சமாதானமாக போய் பொறுத்துக்கிட்டு இருக்குது. இந்த எலியை கொண்டு எங்கே ஃப்ரெண்ட்ஸ் வருது நீங்களே சொல்லுங்கள். கேள்வி 80 வயசாகுது இந்த கேள்விக்கு. இங்கே பாருங்களா, இந்த கேள்வி மூஞ்ச பாருங்களா, கோவம் பாருங்களா, கோவத்தை உன்னை கொண்டே ஆசிரமத்தில் விட்டா அங்கே இருக்கிற கேள்விங்களே நீ கெடுத்துருடி மாடு. அவங்க வந்து ரொம்ப பாடியாக இருப்பாங்க. அவங்க பாடி கண்டிஷனுக்கு அவங்கள கொண்டு எங்கேயும் விட முடியாது. ஆனால் அவங்க வந்து ஒன்று நான் டெத் ஆகணும், இல்லை என்ன எங்கன்னா கொல்லி விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், பெத்த தாயை அப்படி கொண்டு விட்டுட்டு எல்லோரும் ஜோசியக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவங்களை கொண்டு விட்டுட்டிங்கன்னா உங்கள் லைஃப் மாறிடுமாங்க. இவங்களை விட்டுட்டு அப்படி என்ன நம்ம லைஃப் மாறுது, மாற வேண்டாம்னு சொல்லிட்டு கடந்த 15 ஆண்டு காலமாக நான் பாட்டு அமைதியாக இருக்கிறேன். இப்போ எனக்கு 49 வயசு. இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை. ஆனால் சொல்லுவாங்க, அம்மாவை கொண்டு எங்கன்னா விட்டுட்டிங்கன்னா இவங்க வாழ்க்கை ஓஹோ வேணாம், தாயை விட்டு அந்த ஓஹோ வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோடய இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க மூஞ்ச பாருங்களேன், கோவமாக இருப்பாங்க என் மேலே. இவங்க எனக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? 2008 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் அலைன்ஸு, ஒரு ஜட்ஜி வரன், அவங்க வந்து விழுப்புரம் கோர்ட்டு ஜட்ஜி மாப்பிள்ளலாம் வந்தாங்க அலைன்ஸு. அதெல்லாம் எனக்கு தெரியாமல் மறைச்சி சொல்லாமல் எனக்கு திருமண வாய்ப்பே தடுத்து விட்டாங்க. இவங்க சின்ன வயசில், என்னோடய 35 வயசில் வந்த திருமண வாய்ப்பு கூட தடுத்து விட்டாங்க. அதன் காரணமாக தான் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் வாழ்க்கையில். அவங்க பாருங்க எவ்வளோ கோபமாக இருக்காங்க. மூஞ்ச பத்தேடி குரங்கு மாரி.